தண்ணீரை தினமும் சரியாக அருந்தி வந்தாலே நோய்கள் வராது, உடல் எடை குறைக்கலாம் என்றெல்லாம் படித்திருப்போம். ஆனால் அந்த தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். தண்ணீரை நின்றபடி குடிக்க கூடாது, அமர்ந்தபடிதான் குடிக்க வேண்டும். மேலும் தண்ணீரை சிறிது சிறிதாக தான் குடிக்க வேண்டும். ஒரே மூச்சில் முழு அளவு தண்ணீரையும் குடிக்க கூடாது. தண்ணீர் குடிக்கும் போது உங்கள் அறையின் வெப்பநிலையும் அவசியம். அறை வெப்பநிலை கொண்ட அறையில் நீர் அருந்தலாம். குளிர்ந்த அறையில், ஏசி அறையில் நீர் அருந்தும் பட்சத்தில் செரிமான பிரச்சனை வரும். உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் நீர் அருந்தக்கூடாது. உணவின் நடுவில் அவசியம் இருந்தால் மட்டும் மிகச் சிறிய அளவே நீர் அருந்த வேண்டும். அதிக அளவு நீர் குடிக்கும் பட்சத்தில் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு தொப்பை வரவும் வாய்ப்பு அதிகம். மேலும் ஒரு விதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வயிறானது 50% உணவும் 25% நீரும் 25% காலியாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் செரிமானம் சிறப்பாக இருக்கும். தாகமாக இருக்கும் போது நேரம் தள்ளி போடாமல் கண்டிப்பாக தண்ணீர் குடித்து விடுங்கள். மேலும் தாகம் ஏற்பட்டால் அனைவரும் குளிர்ந்த நீரைத்தான் குடிக்க விரும்புவோம். அதை தவிர்ப்பது நல்லது. இறுதியாக காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது மிகச் சிறந்தது.